புவி வெப்பமாக தடுக்க இருக்க ஒரே கருவி என்ன? மரம் வளர்ப்பதுதான். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் சராசரி ஆவரேஜ். கனடா என்கிற ஒரு நாடு மட்டும் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்களை நட்டு வளர்க்கு. ஏன்னால் இந்தியாவை விட பல மடங்கு பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு. முதல் இடம் ரஷ்யா, 2வது இடம் கனடா. உலகத்திலே பெரிய நிலப்பரப்பு. ஆனால் மிக குறைவான மக்கள் தொகை தான் கொண்டிருக்கு. 2 கோடி 3 கோடி மக்கள். ஆஸ்திரேலியா இந்தியா மாதிரி 2 மடங்கு நிலப்பரப்பை கொண்ட நாடு. மொத்தமே 2.5 கோடி மக்கள் தான். அதில் சரிபாதி குறைவாக இருக்கிற நாட்டில் 130 கோடி மக்கள். என்ன எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம்ங்கிறான். ஆனா எத்தனை லட்சம் கார்கள் ஓடுகிறது, எத்தனை மரங்களுக்கு தெருவில்லைன்னு நீங்க பாருங்க. ஏன் மூச்சு திணறல் வருது, ஏன் நுரையீரல் தொற்று புற்று வருகிறது, இதெல்லாம் இதுதான் காரணம். அப்ப நம்ம காற்றுங்கிற பேரிலே கந்தகத்தை, நச்சு, வேதியியல் துகள்களை, நச்சை நாம் சுவாசிக்கிறோம். எங்க பார்த்தாலும் கற்குவாரிகள் கிரஷர் போட்டு நசுக்கி தூசியை காற்று மண்டலத்துல கலந்து விடுறான். சுவாசிக்கிற காற்றில் தூசி கலந்து உள்ள போகுது. அப்படி என்றால் எங்க போயிட்டு இருக்கு? டெல்லி தலைநகர்ல எல்லாம் மாஸ்க கட்டிட்டு போறான். ஏன்னா நச்சு எல்லாம் கந்து கார் வெளியிட்ட நச்சு போக, அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த காரை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை போடுறான். எல்லாம் போடுறான். சரி, நான் மாஸ்க் கட்டிட்டு போவேன். சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை என்ன மாஸ்க் போட்டு மோக முடிய போட்டு போகும். அப்ப தலைநகரே அவன் சுகாதாரமா வச்சிருக்க முடியல. கண்ணெரிச்சல் வருது, மூச்சு திணறல் வருது, நுரையீரல் தொற்று வருது, புற்று வருது. இப்ப இந்த சூழலை நின்று கொண்டிருக்கிற ஒரு மானுட சமூகம் தங்களை தகவமைத்துக் கொண்டு தற்காத்துக் கொள்வதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு மரம் வளர்த்தல் தான். அதனாலதான் நம் மரக்கன்றுகளை நடுகிறோம், வளர்க்கிறோம். இந்திய நாட்டை ஆண்ட பிரதமர் அவர்கள், ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் அவர்கள் கிளீன் இந்தியாவை எடுக்கிறார். ஏன் கிளீன் இந்தியா திட்டத்தை எடுக்கல? இந்தியாவை குப்பை மேடாக ஆக்கிய பெருமக்கள் யார்? கிளீன் இந்தியா எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா? நாங்கள் சொல்றது குப்பையை கூட்டி அல்வதல்ல கிளீன். ஊழல், லஞ்சமற்ற ஆட்சி, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்கு